எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்றைக்கி பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நான் என் கையில் வச்சுருக்கேன்னா இதுதான் அந்த கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சாரு. பாருங்கள், கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் என்பது ஒரு முக்கியமான சென்சார். இது என்ஜினில் உள்ள குளிர்சாதன திரவத்தின் வெப்பநிலையை கணக்கிடுகிறது. சரிங்களா? இந்த தகவலை ECUக்கு அனுப்பி ஃபேன் ஆன் ஆஃப், ஃபியூல் மிக்சர், டைமிங் எல்லாமே கட்டுப்படுத்தப்படுகிறது. The coolant temperature sensor measures the temperature of the engine coolant and sends this data to the ECU. Based on this, the ECU adjusts. அதாவது ECUனா வேறு ஒன்றும் இல்லைங்க, என்ஜின் கண்ட்ரோல் யூனிட், அதை தான் ECUன்னு சொல்கிறோம். கூலிங் ஃபேன் ஆப்ரேஷன், ஃபியூல் இன்ஜெக்ஷன், இக்னிஷன் டைமிங், என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ். இந்த சென்சார் ஃபால்ட் ஆகிட்டுனா அதுக்கான அறிகுறி என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகுங்க, ரேடியேட்டர் ஃபேன் வேலை செய்யாது, செக் இன்ஜின் லைட் ஆன்லேயே இருக்கும், அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆக கஷ்டப்படும், அப்புறம் அதிகமாக டீசல் எடுத்துக்கிடும் வண்டி. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும். அப்புறம் இந்த சென்சார் நம்ம வண்டியில் பழுதடைஞ்சு வேறு சென்சார் மாற்றும் போது அந்த இடத்துல இந்த கூலண்ட் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெஃப்லான் டேப் போட்டு தான் நம்ம மாட்டணுங்க. ஆல்வேஸ் இன்ஸ்டால் வித் ப்ராப்பர் சீலண்ட் ஆர் டெஃப்லான் டேப் டு அவாய்ட் கூலண்ட் லீக்ஸ். இதை ரொம்ப டைட் வச்சிடக்கூடாது. அப்படி டைட் வச்சிங்கன்னா அந்த சென்சாரில் இருக்கக்கூடிய த்ரெட் உடஞ்சிரும். நெவர் ஓவர் டைட்டன், இட் மே டேமேஜ் த சென்சார் த்ரெட்ஸ். எப்போவுமே சென்சார் மாற்றும் போது இந்த ஸ்கேனரை வச்சு செக் பண்ணிக்கோங்க, சென்சார் எப்படி இருக்குங்கிறத, ரீடிங்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது தாங்க இன்ஜினுக்கு பிரெயின் மாதிரி வேலை செய்யும் கூலண்ட் சென்சாரு. இது இல்லாமல் அதாவது இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகும், அப்புறம் ஃபேன் ஒர்க் பண்ணாமல் போகும், ஃபியூல் வேஸ்ட் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இதை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.